ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷ் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட தாள்களை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தற்போது தமிழ் மாதத்தில் மாசி மாதமானது பிறந்து கலக்கிட்டு இருக்கு. மாசி மாதத்தில் 22ஆம் தேதி வரைக்கும் நிறைய கிரக மாற்றங்கள் ஏற்படுது. அதனால் பிப்ரவரி 22ஆம் தேதியிலிருந்து பயங்கரமான மாற்றமானது ஏற்பட போகுது. அந்த மாற்றங்களை அக்செப்ட் பண்ணி அதற்கேற்ப ஒவ்வொரு ராசிக்காரங்களும் நடந்துக்கணும். அதோடு இந்த மாசியில் நல்ல பலன்கள் கிடைக்க நீங்கள் பரிகாரமாக சிலது செய்யணும். ஸோ பரிகாரம் என்ன செய்யணும், என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் ஜோதிட ரீதியாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். மேசராசியில் பிறந்தவங்களுக்கு தான் இந்த மாசியில் கிரகங்களுடைய மாற்றங்களால் என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். மேசராசிக்காரங்க இந்த மாசியில் கிரக மாற்றங்களால் அதிர்ஷ்டத்தை அள்ளுவீங்களா அள்ள மாட்டிங்களா அப்படிங்கிறதையும், வீடு நிலம் பணம் உங்களுக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ யோகமா ஆபத்தா அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். எல்லாத்தையுமே கிளியராக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. 2026ஆவது ஆண்டில் தை மாதம் நிறைவடைந்து பிப்ரவரி 13ஆம் தேதியே மாசி மாதம் பிறந்துச்சு. பிறந்த மாசி மாதத்தில் நிறைய அதிசயங்களும் நிறைய கிரக மாற்றங்களும் நடக்குது. அதனால் மேச ராசினக்காரங்களுக்கு இதுதான் பலன்கள் என்பது குறிப்பிடப்படுது. பலன்கள் மட்டும் இல்லாமல் பரிகாரங்கள், வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வங்கள் குறித்து நிறைய குறிப்பிடப்பட்டிருக்கு. அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக நாம் பார்க்க போகிறோம். இந்த பிறந்திருக்கக்கூடிய இதை கும்ப மாதம் என்று அழைக்கப்படும். கும்ப மாதம் மாசி மாதம் ரெண்டுமே ஒன்று தான். ஏன் அப்படி சொல்லப்படுதுன்னா, கும்பத்தில் சூரியன் வரக்கூடிய மாதமே மாசி மாதம். அதனால் இந்த மாதிரி அழைக்கப்படுது. மாசி ஒரு மாசான மாதம். ஏன்னா இந்த மாசியில் மகா சிவராத்திரி, அப்புறம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகா சிவராத்திரி தொடர்ந்து அமாவாசை, சனி பயிற்சி, சந்திர கிரகணம், சூரிய கிரகணம், இந்த மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்கள்லாம் மாசியில் நடக்குது. அதனால் இது ஒரு மாஸ் மாதம் என்று கூட சொல்லலாம். இந்த மாதிரி மாசி காலகட்டத்தில் விரதங்களும் வழிபாடும் செய்வது நன்மை தரும். இதில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா, மாசியில் மகம் வருது. அந்த மகம்தான் மாசிக்கே உரிய சிறப்பு. இந்த வகையில் தான் உங்களுக்கான பலன்கள் இப்போ குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ என்னென்ன அதிசயம்லாம் நடக்கும் அப்படிங்கிறத எல்லாமே உங்களுக்கு இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ உங்களுக்கான பலனை ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் இந்த மாசியில் வெற்றிகள் பெற என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேச ராசிக்காரங்களுக்கு அற்புதமான லாபங்கள் பிப்ரவரி 22லிருந்து கிடைக்க போகுது. சொத்து வாங்குவது, வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது, முதலீடு செய்வது போன்ற நிறைய விஷயங்கள் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதெல்லாம் நீங்கள் பண்ண உங்களுக்கு யோகங்கள் உண்டாகிறதுனால லாபங்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக வராமல் இருந்து வந்த பணங்கள் உங்களுக்கு சேரும். தொழிலை முறையாக செய்தீங்கன்னா முறையான வெற்றி கிடைக்கும். தொழிலில் முதலீடு செய்யுங்க, முதலீட்டில் நல்ல லாபம் கிடைக்கும். நல்ல கூட்டாளிகள் கிடைப்பாங்க. இப்படி எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவாக இந்த டைம் இருக்க போகுது. அதோடு பெயர் புகழ் உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு கூட தனி தொழில் செய்யக்கூடிய யோகமானது ஏற்படும். அரசாங்கத்தில் கௌரவங்கள் உங்களுக்கு ஏற்படும். அரசியல்வாதிகளுக்கு கூட தலைவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நல்ல பெயர் கிடைக்கும். நல்ல பெயரோடு பெரிய பொறுப்புகளுக்கு வருவீங்க. பிப்ரவரி 22லிருந்து நிறுவனங்களுக்கான நிர்வாக இயக்குனராகக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டாகுது. வண்டியில் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும். இள வயதில் இருக்கக்கூடிய மேச ராசினருக்கு திருமணத்திலிருந்து வந்த பாதிப்புகள் நீங்கி இந்த மாசிலேயே நிச்சயமாகனா கூட வாய்ப்பு இருக்குது. இன்னும் சொல்ல போனால் திருமணமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி பல அதிசயங்கள் உங்களுக்கு நடக்க போகுது. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்யோன்யமானது ஏற்படும். தொழில் உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் நீங்கள் மேற்கொள்ளலாம். அதோடு வண்டியில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். எல்லா விஷயங்கள்லையுமே பிஸியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக பிப்ரவரி 22க்கு மேலே இருக்க போகுது. நிம்மதியாக இருங்க, அதுதான் உங்களுக்கு வேண்டும். ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. எப்போதுமே வருத்தப்பட்டு கொண்டிருந்தால் நிலைமைகள் மாறி இனி எல்லா விஷயங்களையும் அசால்ட்டாக இந்த பிப்ரவரி 22க்கு மேலே செய்வீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு அமைய போகுது.
தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு என எல்லா விஷயங்கள்லையும் நன்மை உண்டாகும். செல்வாக்குகள் கூடி யோகம் உண்டாகும். மன அழுத்தம் இல்லாமல் பிப்ரவரி 22க்கு மேலே பார்த்து கொள்வது உங்களுக்கு நல்லது. அதுக்கு உறவினர்கள், நண்பர்கள் விஷயங்களில் எல்லாவற்றிலும் தலையிட்டு சிக்கிக்கொள்ளாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு பார்த்து கொள்ளுங்க. அதுவே போதுமானது. நிதானத்தோடு பொறுமையோடு இருந்தீங்கன்னாவே எல்லாமே உங்களுக்கு தானாக நடக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். குடும்பத்தில் அதனால் மகிழ்ச்சி பெருகும். எடுத்த காரியங்கள் ஒவ்வொன்றிலுமே ஜெயம் ஏற்பட்டும். தொட்டது தொடங்கக்கூடிய நல்லதாக இருக்கும். முதுகு தண்டுவடம், கால் வரையிலான பாகங்களில் பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தினத்தோடு உடற்பயிற்சி செய்வது ஏற்றத்தை தரும். அதனால் அதை இந்த பிப்ரவரி 22க்கு மேலே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ கிரகங்களால் இந்த மாதிரியான பலன்கள் தாங்க உங்களுக்கு கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ குறிப்பிடப்பட்டதை உங்களுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். சொன்னதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன்பெறுங்க. இது மாசி இல்லை. அதனால் கிரகங்களால் உங்களுக்கு நன்மைகள் பலது கிடைக்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் இருக்குது. ஸோ அந்த பரிகாரம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அந்த பரிகாரத்தை தெரிஞ்சுக்குங்க. மாசி மாதம் பிறந்து சூரிய பகவான் கும்ப ராசிக்கு வந்துட்டாரு. இந்த ஒரு கிரக மாற்றத்துடைய அடிப்படையிலேயே எல்லா ராசிக்காரங்களுக்குமே தலையெழுத்து மாறும். அதில் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் செய்ய வேண்டிய ஜோதிட சார்ந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அதை பண்ணும்போது பொதுப்படையாக அந்தந்த ராசிக்காரங்களுக்கு ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றமானது ஏற்படும். அதனால தான் இந்த பரிகாரத்தை செய்யணுங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ பிப்ரவரி 22க்கு மேலே உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது உங்களுடைய நன்மைகளுக்காக இந்த பரிகாரத்தை செய்யுங்க. ஏதேனும் இந்த கிரக தோஷங்கள் இந்த மாதம் உங்களை சுற்றிட்டு இருந்தால் கூட அந்த தோஷங்கள் விலகி கெட்டது நல்லதாக மாறிவிடும். ஸோ உங்கள் ராசிக்கு என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். ஸோ பரிகாரம் ரொம்ப சிம்பிள், ஈஸி. ஆனால் இதை செய்தால் உடனடியாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். சரி, என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத வாங்க பார்க்கலாம். மேச ராசிக்காரங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் இருப்பார்ல, அந்த பிள்ளையார் கோவிலுக்கு போய் உங்கள் கையாலேயே அருகம்புல் மாலையை கட்டி அவருக்கு போடுங்க. உங்கள் கையால் கட்ட தெரியல அப்படின்னா பக்கத்தில் கட்டத்தர சொல்லி கட்டி அதை உங்கள் கையால் பிள்ளையாருக்கு போடுங்க. பிள்ளையாருக்கு போடுறது மட்டும் இல்லாமல் பிள்ளையாரை 12 முறை வளவாருங்க. இதனால் உங்களுடைய எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியாகும். பர்டிகுலராக வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகும். ஆரோக்கியமானது மேம்படும். கிரக தோஷங்களும் விலகும். ஸோ கிரக தோஷங்கள் விலக பிள்ளையார் கோவிலுக்கு போய் அருகம்புல் மாலையை போடுங்க. பிள்ளையார் கோவிலுக்கு போக முடியாது, நாங்கள் வீட்டிலேயே தான் இருக்கிறோம், வீட்டில் இருந்தே இந்த பரிகாரம் செய்யலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம். உங்களோட விருப்பம். வீட்லேயும் நீங்கள் பிள்ளையாருடைய ஃபோட்டோவோ சிலையோ இருந்தால் அதுக்கு போட்டு வழிபாடு செய்தாலே போதுமானது. பிப்ரவரி 22க்கு மேலே பிள்ளையாருக்கு உகந்த சதுர்த்திலாம் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த நாளில் இந்த பரிகாரம் ட்ரை பண்ணுங்கள். நிச்சயம் இந்த பரிகாரம் உங்களுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் இருந்தாலும் சரியாகும். வேலையில் உங்களுக்கு நிறைய இடையூறு இருக்குது. வேலையில் ஒன்று போனால் ஒன்று வந்துட்டே இருக்குது. எது பண்ணாலும் நஷ்டம் ஏற்பட்டுட்டே இருக்குது அப்படிங்கிறவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை வெறும் ஒரே ஒரு முறை செய்து பாடுங்க. வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையுமே உங்களுக்கு சரியாகும். இது வேலைக்கு மட்டும் கிடையாது, தொழில் எல்லாத்துக்குமே பிரச்சனைகளுக்கு சரியாக இந்த பரிகாரம் போதுமானதாக இருக்கும். பெருசாக நீங்கள் பரிகாரம் பண்ணணுன்னு எதுவும் அவசியம் இல்லை. இந்த சிம்பிள் பரிகாரத்தை பண்ணாவே கோடான கோடி புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும். அதோடு ஆரோக்கியத்துக்காக அருகம்புல்லை வைத்து நீங்கள் இதை செய்யக்கூடிய போது அது உங்கள் உடலில் ஒரு விதமான மாற்றத்தை ஏற்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை நல்ல மேம்பட செய்யும். உடல் ஆரோக்கியத்துக்காகவும் இந்த பரிகாரம் செய்கிறது ரொம்ப 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 நல்லது. ஸோ இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சு பயன்பெறுவது எந்த அளவுக்கு உங்களுக்கு மனமகிழ்ச்சி கொடுக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதே அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து அவங்களும் இதை நினைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சிம்பிளுங்க. நீங்கள் மேசராசிக்காரங்க இதை பார்த்து பயனடைய போகிறீங்கள, அது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பயன்பெறணும். அதனால் இந்த வீடியோவை பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் மேசராசிக்காரங்க இந்த தாள்களை பார்த்து தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.